வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் முன்பாக திமுக கூட்டணியின் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி பிரச்சாரம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் முன்பாக திமுக கூட்டணியின் சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். நாடாளுமன்ற தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் நட்சத்திர பேச்சாளர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் திமுக பேச்சாளரும் பட்டிமன்ற நடுவராக இருந்த லியோனி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அவர் கூறும் போது வாயை திறந்தால் பொய், அசிங்கம், கேவலமான வார்த்தைகளால் அழியப் போகின்ற கட்சி, பாரதிய ஜனதா வலது பக்கமும் இல்லாமல் இடது பக்கமும் இல்லாமல் நடுரோட்டில் போய் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். ஒற்றை விரலால் அடித்தால் வலிக்குமா? எப்படித்தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கிறார்களோ தெரியவில்லை. ஒரு விரலில் மது அருந்தும் போது ஊறுகாயை தொட்டு நக்கத்தான் முடியும் என கிண்டலாக பேசினார். கேடுகெட்ட கூட்டணிகளை அமைத்து பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இந்த நாட்டை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அற்புதமான கூட்டணி அமைத்து இந்தியாவிலுள்ள அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி அமைத்த பெருமை நமது தளபதிக்கு சாரும் என்று முதலமைச்சர்கள் எல்லாம் கைது செய்து இந்த கூட்டணி உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் நரேந்திர மோடி. வேட்டியை ஒலிய வைத்து கல்யாணத்தை நிறுத்த முடியாது, அப்படிப்பட்ட பனங்காட்டு நரி எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது என பேசினார். முன்னதாக நிகழ்ச்சியில் வத்தலக்குண்டு நகரச் செயலாளர் சின்னதுரை தலைமையில் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. வத்தலக்குண்டு தேர்தல் குழு அமைப்பாளர் கனகதுரை மற்றும் முன்னாள் துணைத் தலைவர் மணி முருகன், வத்தலக்குண்டு பேரூராட்சி தலைவர் சிதம்பரம், துணைத் தலைவர் தர்மலிங்கம், கவுன்சிலர்கள் சிவா மணிவண்ணன், ரவிச்சந்திரன், மகாமுனி மற்றும் கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் பாக்யராஜ், மனிதநேய மக்கள் கட்சியின் தொகுதி செயலாளர் ராஜா முகமது மற்றும் சிபிஐ கம்யூனிஸ்ட் ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன் மற்றும் தோழமை கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீராதிய இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன், திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க இந்த திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் என்னுடைய அருமை தோழர் சச்சிதானந்தம் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து 5.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன். இந்த அருமையான பிரச்சாரத்தை திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தில் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது திண்டுக்கல் தங்கம், தென்பாண்டி சிங்கம், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், பாசமிகு அண்ணன் ஐபி என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களுக்கும், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான என் பாசமிகு தம்பி ஐபிஎஸ் என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படுகின்ற ஐபி செந்தில்குமார். ஐபிஎஸ் அப்படிங்கிற 3 எழுத்துக்கு அர்த்தம் என்னன்னா இன்டெலிஜென்ஸ், பங்க்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி. இது 3 உள்ள ஒரு அருமையான இளமை துடிப்புள்ள மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு ஒரு முக்கியமான உடல்நல குறைவு ஏற்பட்டதனால இந்த மேடைக்கு அவர் வரல. இந்த அருமையான பிரச்சார பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை மாப்பிள்ளை மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் நாகராஜன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
ஒன்றிய பொறுப்பாளர்கள் KP முருகன் மற்றும் N கனிக்குமார் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட பொருளாளர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் ஒன்றிய பெருந்தலைவர் பரமேஸ்வரி அவர்களுக்கும் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் PR அருண்குமார் அவர்களுக்கும் பேரூர் கழகத்தினுடைய பேரூராட்சி மன்ற தலைவர்கள் ப சிதம்பரம், வனிதா தங்கராஜ் மற்றும் ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள், வார்டு உறுப்பினர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், சார்பு அணி பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை அன்போட தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மண்ணை நான் தொட்டு என் நெத்தியில வச்சுக்கிறேன். காரணம், இந்த காளியம்மன் கோயில்ல தான் லியோனி முதல்ல நடுவரா பட்டிமன்றம் பேசி இன்னைக்கு உலகம் முழுவதும் நான் பிரபலியம் ஆயிருக்கேன்னா எனக்கு அடி எடுத்து கொடுத்த மேடை இந்த வத்தலக்குண்டு காளியம்மன் கோயில். அதனால இந்த காளியம்மன் இருக்கிற திசையை நோக்கி நான் கும்பிட்டு இந்த மேடையில நன்றி உணர்வோட இந்த இடத்துல இருக்கேன். இந்த மேடையில என் கூட பேசின எல்லாருமே இந்த வத்தலக்குண்டு ஏரியாக்காரங்க தான். அருமை அண்ணன் எங்க மாமா வெண்மணி அவர் இப்பொழுது அவர் மறைந்து விட்டார். அருமை அண்ணன் இது மாமா அமரர் வெண்மணி அவர்களுக்கும் இன்றும் வாழ்ந்து பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மாமா பட்டிவீரம்பட்டி முல்லை நரவரசு அவர்களுக்கும், பட்டிவீரம்பட்டியில இருக்கக்கூடிய சுப மாரிமுத்து, மதுரையில இருக்கிற மூரா, இந்த குரூப் தான் இங்க பட்டிமன்றத்தை தொடங்கி இன்னைக்கு நான் உலகம் முழுவதும் பேசி இன்னைக்கு திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளரா பாடநூல் கழக தலைவரா இருக்கேன்னா எனக்கு முதல் அடியெடுத்து கொடுத்த மேடை இந்த வத்தலக்குண்டு காளியம்மன் கோயில் மேடை தான் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு நன்றியோட நினைச்சு இந்த அருமையான பிரச்சார பொதுக்கூட்டத்தை பார்க்க சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல கூட சகோதரிகள் பல பேர் வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆளு டிவிலேயே 2 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆளு என்னைக்கு பேசி முடிக்கிறது, நம்ம எல்லாம் வீட்டுக்கு போறதான் 7 மணில இருந்து நின்னு காலெல்லாம் கடுக்குது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னைக்கு எதுக்காக இந்த பிரச்சார பொதுக்கூட்டம்? ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணும்னா கொடுத்த வாக்க காப்பாத்தணும். ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒரு சின்ன விஷயத்துல கூட வாக்க காப்பாத்தணும்னு நினைப்பான். வாக்குறுதி எல்லாம் 3 வகை வாக்குறுதி இருக்கு. ஒருத்தன் அவனுக்கே கொடுத்துக்குவான் வாக்குறுதி. ஜனவரி மாசம் 1ஆம் தேதியில இருந்து தண்ணியே அடிக்க மாட்டேன், சத்தியம் சத்தியா 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 அப்படின்னு வாக்குறுதி கொடுப்பேன். கொடுத்துட்டு 1ஆம் தேதியில நிறுத்த போறோம்ல, அதனால 31ஆம் தேதி 2 ஃபுல்லா வாங்கி இழுன்னு இழுத்துருவேன். ஏன்னா 1ஆம் தேதியில இருந்து சாப்பிட மாட்டேன்ட்டு திருப்பி காலையில 1ஆம் தேதி விடிஞ்சிடும். முந்திர நாள் கண்ணா அப்படின்னா அடிச்சு அப்படியே கிறக்கமா இருப்பேன். அப்ப ஒருத்தன் வருவேன், என்ன ஆமா டல்லா இருக்க, நேற்று கொஞ்சம் சாப்பிட்டேன், இன்னையில இருந்து நான் விட்டுட்டேன் மாப்பிள்ள. அப்படியாயா, சந்தோஷம்டா அப்படின்னு கை கொடுத்துட்டு, ஏன் மாப்பிள்ள டல்லா இருக்க, நேற்று கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, தலை கிண்ணு வலிக்கிறியா அப்படின்னா வந்தவன் ஐடியா கொடுக்குறேன். இதுக்கு ஒரே மருந்து தான் மாமா, ஒரே ஒரு கட்டிங் சுடுதண்ணியில் அடி பளிச்சுன்னு விட்டுருந்தேன். திரும்ப தொடங்கினேன். வருஷம் பூரா அடிச்சு சாக்கடையில கிடக்குது அந்த நாய். அவன் அவனுக்கு கொடுப்பான் சில வாக்குறுதி, அதை நிறைவேற்றுவான், நிறைவேற்றாம போயிடுவான். மனைவிக்கு சில பேர் வாக்குறுதி கொடுப்பான், இந்தடி நாளையில இருந்து சீட்டு விளையாட மாட்டேன், சம்பளத்தை உன்ட்ட அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சொல்லுவேன். சம்பளம் வாங்கிட்டு வர்றப்பே 15 செலவாகி போயிடும், முடிஞ்சு போச்சு, வாக்குறுதி மீறிடுச்சு. சில பேர் என்னன்னா ஊருக்கு வாக்குறுதி கொடுப்பேன். இந்த ஊருக்கு காளியம்மன் கோயிலுக்கு நான் தான் 20 டியூப் லைட் போட்டு கொடுப்பேன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். டியூப் லைட் 1 மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அதுல அவன் குடும்ப பேரை பூரா எழுதி வச்சிருப்பேன். ரூனா, மூனா, ரேனா, ரோனா, ரங்கசாமி மற்றும் பழனிசாமி மற்றும் ராமசாமி குடும்பத்தினர். எது ஒரு டியூப் லைட்ல இவ்வளவு எழுதுனா அதுல இருந்து வெளிச்சம் வருமாயா? ஊருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நடத்தாம போயிடுவான். இந்த 3 வாக்குறுதினாலையும் பாதிக்கப்பட போறது யாரு?
வாக்குறுதியில பாதிக்கப்படுறது அவன் தான். 2வது வாக்குறுதி மனைவி கிட்ட கொடுத்த வாக்குறுதியில பாதிக்கப்படுறது அவன் குடும்பம். 3வது வாக்குறுதி கோயிலுக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கிறேன்னு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலன்னா அந்த ஊர்ல இருக்க கோயில் பாதிக்கப்படும். ஆனா நாட்டுக்கே ஒரு வாக்குறுதியை ஒருத்தர் கொடுத்து அதை இதுவரைக்கும் நிறைவேற்றாம ஒரு மனுஷன் தெம்பா வந்து நம்ம ஊர்ல லேகியம் வித்துக்கிட்டு இருக்காருன்னா அது வேற யாரும் இல்ல, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான். இந்தியாவுக்கே வாக்குறுதி கொடுத்தாரியா? என்ன வாக்குறுதி? இப்ப நானே வந்து ஒருத்தனுக்கு ஒரு காலேஜ்ல இடம் கேட்கிறேன், நான் ஆச்சுரா உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்டா இடம், எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டேன். கடைசிக்கு இடம் பிள்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. அவன் வர்றான், சார் சொன்னீங்க பொர்றா அப்படின்ட்டு இப்படியே கடைசிக்கு இடம் இல்ல என்கிட்ட வர்றான். சேர்த்து விடுறேன்னு சொன்னீங்களே, சேர்க்கு ஏன் சேர்க்கல? நான் சேர்க்கலாம்னு தான் தம்பி இருந்தேன், இன்னொருத்தன் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு. அவன் யோசிக்கிறான், ஏயா 1 வருஷம் உன் பேச்ச கேட்டு நான் காத்திருந்தேனே, வேற காலேஜில என்னால சேர முடியலன்னு அவன் நொந்து நூலாகி நாளை முன்னே என்னை நம்புவானா? நம்ப மாட்டான். இது எனக்கு அவனுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா இந்தியாவுக்கே ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்தாரு. சுவிட்சர்லாந்து மற்றும் வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணத்தை எல்லாம் கைப்பற்றி ஒவ்வொருத்தருக்கும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி 15 லட்சம் ரூபாய் போடுவான் இந்த நரேந்திர மோடி. आपके बोल तुम बोल रही नहीं जाता हो. 2014 இப்படி துப்பாக்கூர் விடவும் நம்ம என்ன நினைச்சான், 15 லட்சம் கூட போட முடியாது, கண்டிப்பா ஒரு 1000 ரூபாயாவது போடுவாரு அப்படின்னு எப்படி காத்திருந்திருப்பான். அவர் பிரதமர் ஆன பிறகு ஒரு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவாரு. சரி 1000 ரூபாய் விட வேணாயா, இந்தியா முழுவதும் போட முடியாது. 500 ரூபாய், 250 ரூபாய், 100 ரூபாய், இத்தனை வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றனா எவ்வளவு பாடுபடுறோம். இந்தியாவுக்கே ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு இதுவரைக்கும் நிறைவேற்றாம ஏயா வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொல்றாரு, அது சும்மா எலெக்ஷனுக்காக கொடுத்தது. ஜனங்கள் என்ன காதுல பூவா வச்சிருக்கேன், எதுக்கப்புறம் கொடுக்கணும்? 3 குரூப் இருப்பேன். ஒருத்தன் வாக்குறுதியே கொடுக்க மாட்டேன், அது யாரு? எடப்பாடி பழனிசாமி. கொடுக்கறதும் இல்ல செய்யறதும் இல்ல. ஏதாவது கொடுங்கனே வாக்குறுதி, கொடுத்தா செய்யணும்டா, அதுக்கு பேசாம கொடுக்காமையே இருந்துறது நல்லது. யாரு? எடப்பாடி பழனிசாமி. கொடுத்துட்டு செய்யாம இருக்கிறது நரேந்திர மோடி. 3வது ஒருத்தர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருப்பவர் யார் என்றால் அவர்தான் நம் தமிழக முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். நரேந்திர மோடி சொன்னதையும் செய்ய மாட்டார், செய்யாததைத்தான் சொல்வார். இதுதான் அவருக்கும் நம்ம தலைவருக்கும் உள்ள வித்தியாசம். பெண்களுக்கு இலவசமாக விடியல் பயணம் அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டாரு பாருங்க. இன்னைக்கு என் சகோதரிகள்லாம் அந்த பஸ்ல போற தெம்ப பாக்கணுமே. வீட்டுக்காரர் கூட உட்காந்து கல்யாணத்துக்கு போகுது, அவரு டிக்கெட் எடுக்கிறாரு, இந்த அம்மாட்ட டிக்கெட் வாங்கிட்டு கண்ட்ரைட்டு பேசாம போறாரு. அவர் புருஷன் அப்படியே பாக்குறேன், நேரண்டி நேரம் ஃப்ரீயா போற. எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுத்த பஸ் நான் வந்து என் வீட்டுக்கு, எங்க அப்பா வீட்டுக்கு செலவில்லாம நான் போயிட்டு வரணும்னு எங்க அண்ணன் ஸ்டாலின் எங்களுக்காக கொடுத்த விடியல் பயணம் தாயா அந்த பேருந்து பயணம். அதை விடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு நாடகம் போட்டோம். ஆம்பளை பயிலுக படிக்கலாம், சென்ட் மேரிஸ் திண்டுக்கல்ல. அதுல பொம்பளை பிள்ளைய கிடையாது, வெறும் பயிலுக தான். பாஞ்சாலி சபத நாடகம் போட்டான். அதுல ஒரு பயல திரௌபதியா நடிக்கிறதுக்கு சேலையை கட்டி தலையில சவரி முடியெல்லாம் போட்டு, நீ தாண்டா பாஞ்சாலி, உன்னைய ஒருத்தன் துகில் உரிவான், நீ வந்து அப்படியே நடிக்கணும். அந்த துகில் உரிகிற துச்சாதன நடிக்கிறவன்ட்ட சொன்னேன் நான், இழுக்கிற மாதிரி நடிக்கணும்டா,
நீ வாட்டுக்கு இழுத்துட்டு ஓடிடாத, நாங்க கிட்ட இருந்து சீலை கொடுத்துக்கிட்டே இருப்போம், நீ இழுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு ரொம்ப கவனமா சொல்லி நடிக்க வச்சான். எனக்கு விவரம் தெரியல, இந்த பாஞ்சாலியா நடிக்கிற பயலுக்கும் துச்சாதனன் நடிக்கிற பயலு 2 பேரும் எனிமின்னு எனக்கு தெரியல. இவனும் அவனும் ஆகாத மேடைக்கு வாடா உன்னைய நான் மானத்தை வாங்கலன்னு முடிவு பண்ணிருக்கான். வாத்தியார் விசில் அடிச்சு இழுடா சேலையிறோன்னு இழுத்து கொண்டுட்டு போயிட்டான். திரௌபதியா நடிக்கிற பய டவுசரோட நிக்கிறான். அந்த பய ஒரு வசனம் சொன்னான், கண்ணா அன்னைக்கு பாஞ்சாலிக்கு சேலையை கொடுத்து மானத்தை காப்பாத்தின, இன்னைக்கு எனக்கு டவுசரை கொடுத்து மானத்தை காப்பாத்தினியே கிருஷ்ணா அண்ணா பாரு. அவனை தூக்கி முத்தம் கொடுத்தேன் நான். ஒரு சின்ன ஆபத்து வந்தோன்ன டக்குன்னு தன்னுடைய வசனத்தை மாத்தி தப்பிச்சாம்பார். இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் இப்படி திறமையோட இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருந்த சமயத்துல கொரோனாங்கிற ஒரு மிகப்பெரிய வைரஸ் தாக்கி 2 வருஷமா மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கே போக முடியல. திருப்பி 2 வருஷம் கழிச்சு ஜூன் மாசம் பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன், வாத்தியார்களை அடையாளமே தெரியல. யாரா ஹெட்மாஸ்டரா, என்னடா பகுரு தட்டி ஆகி போச்சு அவருக்கு, மாப்பிள்ள கொரோனால திண்டு உட்கார்ந்து இருக்காரா, அதான் மாப்பிள்ள மாசமான மாதிரி இருக்காருங்கிறான் ஹெட்மாஸ்டர். தமிழையா பாக்குறேன், என்னடா எலும்பு தோலுமா இருக்காரு, கொரோனாவில மாட்டிட்டாரு மாப்பிள்ள, உழைச்சதே பெருசு, இல்லாட்டி இன்னைக்கு லீவ் விட்டுருப்பாங்க. வாத்தியார்களை 2 வருஷம் கழிச்சு பார்த்து அடையாளம் தெரியல. இந்த 2 வருஷம் இடைவெளியில மாணவர்கள் படிப்பு இல்லாம போக கூடாதுன்னு என் தலைவன் சிந்திச்சு இல்லம் தேடி கல்வின்ட்டு வீட்டுக்கே வந்து கல்வியை கொடுத்த அந்த மாணவர்களை படிக்க வைத்த தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா யாராவது சந்தோஷப்படுறானா? ஆம்பளை பிள்ளை பிறந்தா செஞ்ச குட்டியை பத்திருக்கான் எங்க அத்தா, செஞ்ச குட்டி. பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை பிறந்த ஆஸ்பத்திரி டாக்டரை திட்டுறான் போய், ஒன்னையாலதான் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா. டாக்டர் வெளியே போய் சொல்லாதரா, உன் பொண்டாட்டியை சந்தேகப்படுவாங்க, என்னடா பேசுற அப்படின்னு சொல்றான். அந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொன்னாங்க, தெரியாம கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கிறான். பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு ஆஸ்பத்திரியா காரணம்? ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த ஏன் வேதனைப்படுறேன்? அதை கட்டி கொடுக்கும் போது நகை போடணும், அதுக்கு சொத்தும் தரமாட்டேன், இதெல்லாம் நம்ம தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு பொருளாதார உரிமையே இல்லாத நேரத்தில் பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கிய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினவர் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய சகோதரிகளுக்கு பல பிரச்சனை இருக்கும். வீட்டுல உட்கார்ந்து ஒரு 5 பெண்கள் பேசிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா சொல்லுது, கேட்கிறேன் எனக்கு வேதானே ஐயா, ஏமா ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு, ஏன் என்ன பண்றாரு, பள்ளிக்கூடத்துலயும் வாத்தியாரத்தான் இருக்கேன், வீட்லயும் வாத்தியாரத்தான் இருக்கேன், ஏன் என்ன பண்றேன், காப்பியில சக்கரை போடல பெஞ்சு மேல ஏறி நில்றின்ட்டு அவன் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான், நான் பெஞ்சில நின்று அவன் வர வரைக்கும் காலெல்லாம் வலிக்குது. இன்னொரு அம்மா சொல்லுச்சு, உன் புருஷனாவது திருத்திடலாம், அப்படி என் புருஷன் பஸ்ல மெக்கானிக் வேலை பாக்குறேன், வேலை முடிஞ்சு வந்து கட்டிலுக்கு அடியில போய் படுத்துக்கிட்டேன், காணான்னு தேடுனா, ஏன் இங்க வந்து படுத்தேன்னா பஸ்ஸுக்கு அடியில படுத்து வேலை பார்த்தேன் ஞாபகத்துல கட்டிலுக்கு அடியில வந்து படுத்துக்கிட்டேன்னு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு, உங்க புருஷன் பரவாயில்ல, என் புருஷன் டிரைவர் வேலை பாக்குறேன், 1:30 மணிக்கு வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கியர் போடுறேன்னு ஃபர்ஸ்ட் செகண்ட் டாப் ரிவர்ஸ்ன்னு ஆட்டி எனக்கு கிறுக்கு தட்டி போயிடுச்சு நைட்டு 1:30 மணிக்குன்னு. இன்னொரு அம்மா சொல்லுச்சு, நீங்க எல்லாம் பரவாயில்ல, நான் அந்த அரசியல்ல மீட்டிங் பேசுவாங்க பாரு, அந்த மீட்டிங் பேசுற அரசியல்வாதியை கட்டிக்கிட்டேன், ஏன் என்ன பண்ணாரு, வீட்டுக்கு 11:30 மணிக்கு வந்தாருக்கா, வந்து இங்கேயும் மீட்டிங் போட்டாரு. அன்பார்ந்த மனைவி அவர்களே, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களே மற்றும் 16ஆவது வட்டத்தினுடைய செயலாளரும் எனது சகலையுமான சின்ன தம்பி அவர்களே, இங்கேயும் வந்து மீட்டிங்க போடுறேன். அப்புறம் எப்படிமா இருந்தாலும் மேய்க்கிறேன்னா ஒரு சால்வையை போத்துனா பேசாம போய் தூங்கிடுவாரு. பொம்பளைகளுக்கு எம்பூட்டு பிரச்சனை, அதுக்கு வீட்டுல செய்யற வேலைக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? எவ்வளவு வேலை செஞ்சாலும் உன் வீட்டுக்காரமா என்னையா செய்யுதுன்னா வீட்டுல சும்மா இருக்கா அப்படின்னா, அவங்க கையில தான் தோசை தின்றிருப்பேன்,
அதுதான் இவரோட துணிமணியை துவைச்சு போட்டிருக்கோம். பிள்ளைகளை பெறப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான். இந்த வேலைகளை எல்லாம் மதித்து ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, ஒரு மகனா என் சகோதரிகளுக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்த தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்காரு, வலது பக்கமும் போக முடியல, இடது பக்கமும் போக முடியல, ரெண்டு போக முடியாம நடு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காரு. லாரியில் அடிபட்டு சாகிறது உறுதி. ஒண்ணு பாஜகவை ஆதரிக்கணும், இல்லாட்டி எதுக்கணும். அவரும் ஓபிஎஸ் சேர்ந்து அந்த கட்சியை கெடுத்த கேடு. இன்னைக்கு பாவம் 3 தடவை முதலமைச்சரா இருந்தவர் ராமநாதபுரத்துல பலாப்பழம் வச்சுக்கிட்டு இருக்காரு. பிளாப்பழம் 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 10-5 ரூபா 10-5 ரூபா பிளாப்பழம் பிளாப்பழம் பிளாப்பழம். குழப்ப பாத்தியா? ஏன் இந்த கட்சிக்கு இந்த நிலைமைன்னா அதுல கொள்கையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனால் அடித்தட்டு மக்களை உயர்த்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம். பாஜகவோட நரேந்திர மோடி, அவர் மோடி மஸ்தான் வேலை பார்த்து, மந்திரவாதி வேலை பார்த்து வந்து அழுவுறாரு, சிரிக்கிறாரு, வசனம் பேசுகளே. என் தமிழ் சொந்தங்கள, எப்ப இப்ப ஜனவரி மாசம் வந்து நம்ம எல்லாம் சொந்தக்காரன் ஆயிட்டோம் ஐயா. மேடைக்கு ஒரு கும்பிடு போடுறாரு பாருங்க. ஜவாரியா யாராவது இப்படி குனிஞ்சு எந்த பிரதமராவது கும்பிடு போட்டு பார்த்திருக்கீங்களா? இப்ப நான் குனிஞ்சேன்னா வண்டிக்கு கீழே போயிருவேன். உங்களை நான் கும்பிடணும்ட்டு வணக்கம் அப்படின்னா எங்கடா ஆளை காணான்ருவீங்க. இந்த பூவை கும்பிடு போற ஆளை மட்டும் நம்பவே கூடாது. மாப்பிள்ள ஒரு டீ வாங்கி கொடுறான்னா, வாங்கி தரண்டா, என்ன டீய வாங்கி கொடுப்போம்ல, என்ன கத்துற அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பேன், அவனை நம்பலாம். இன்னொருத்தன் மாப்பிள்ள டீ வாங்கி கொடு, இருடா காசு இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கி தரேன்டா பொருடா அப்படின்னு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்கி கொடுப்பான், அவனையும் நம்பலாம். மாப்பிள்ள டீ வாங்கி கொடு, மாப்பிள்ள டீயா, மாப்பிள்ள என் உசுரையே உனக்கு தருவேன்டா, டீ தானாடா ஒரு பெரிய விஷயம், நீ தான்டா எனக்கு எல்லாம், என் தெய்வம்டா நீயே அப்படின்னு 30 தடவை கும்பிட்டு டீயே வாங்கி கொடுக்காம கிளம்பிட்டான். இந்த 3வது ஆள் யாருன்னா அவர் தான் நரேந்திர மோடி. கும்பிடு பேச்சு எல்லாம் இருக்கும், செய்ய வேண்டியதை செய்யறதில்லை. அதே மாதிரி ஜவஹர்லால் நேருல இருந்து 14 பிரதமர் இருந்திருக்காங்க நம்ம நாட்டுல. இவ்வளவு வேஷம் போட்ட ஒரு ஆளை இது வரைக்கும் பார்த்திருக்கீங்களா? இவர் உலகத்துல என்னென்ன கலர் இருக்கோ அம்புட்டு கலர்லயும் தலப்பா போட்டிருக்காரு. இப்படி நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டணும். அந்த நரேந்திர மோடிக்கு பஜனை பாடிக்கிட்டு இருக்காரு பாஜக தலைவர் அன்பு தம்பி. அவர் பேர் என்ன? பாஜக தலைவர் ஆட்டுக்குட்டியா? நான் அப்படி ஒரு பேரே வைக்கல, ஜனங்க வச்சுட்டாங்க அந்த பேரை. என்னது இன்னொருத்தர் பிஞ்ச செருப்புங்கிறாரு. பிஞ்ச செருப்பு அண்ணாமலையா? எல்லாம் அவர் சொன்ன வார்த்தையை வச்சே இப்ப பட்ட பேரை கொடுத்துட்டாங்க, பிஞ்ச செருப்பு அண்ணாமலை. அவரு வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருந்தா கூட ஒரு 200 ஓட்டு கிடைக்கும். அந்த நார வாயினால இந்த 200 ஓட்டு கூட 50 ஓட்டா கூட குறைய போகுது. இந்த கல்யாணத்துல கெட்டி மேளம்னு ஒண்ணு எதுக்கு அடிக்கிறான் பாத்திருக்கீங்களா? டக 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 தாலி கட்ட போறோம்னா கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல தாலி கட்டுற வரைக்கும் அடி கட 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 கட்ட. எதுக்கு அடிக்கிறீங்க? தாலி கட்டுறப்ப ஏன் அடிக்கிறான்னா, அந்த தாலி கட்டுறப்ப சுத்தி உட்கார்ந்து இருக்கவங்க ஏதாவது அபசகனமா வார்த்தையை பேசிடுவேன். சில பேர் தாலி கட்டுற மாப்பிள்ளைக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, என்ன இளவுடா கல்யாணம், சோறு இளவும் சரியில்லை, பொண்ணு இளவும் சரியில்லை, மாப்பிள்ளை இளவும் சரியில்லைன்னு தாலி கட்டுற போறப்ப இத்தனை இளவு போட்டா அந்த கல்யாணம் விளங்குமா? இன்னொருத்தன் பக்கத்துல உட்காந்து, என்னடா கல்யாண வீட்டுல இளவுன்னு பேசிட்டு நல்லா சுடுகாட்டு போன மாதிரி உட்காந்துட்டு, இதுக்கு இளவே தேவலாம் போல இருக்கு, இவன் சுடுகாட்டு போனாங்கிறேன். இவன் 2 பேர்த்தையும் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணான். கல்யாண வீட்டுல எப்படியாடா பேசுறது? இளவு சுடுகாடு. யாரு தாலி எடுத்தா உங்களுக்கு என்னடான் இருக்கான்? யாரு? இந்த 3வது பையன். இந்த 3 வார்த்தையும் கேட்டுட்டு தாலி கட்டினான்னா அவன் என்னத்துக்கு ஆவன்? இந்த பேச்சு பேசுறது வேற யாரு இல்ல, அண்ணாமலை தான். வாயை திறந்தா பொய், அசிங்கம், கேவலமான வார்த்தை.
இந்த வார்த்தைகளால் அழிய போகின்ற கட்சி அந்த பாரதிய ஜனதா. வலது பக்கம் இல்லாம இடது பக்கம் இல்லாம நடு ரோட்ல போய் ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம். யாரு? எடப்பாடி. ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம். ஒரு விரல்ல அடிச்சா வலிக்குமாயா? எவன்தான் அவருக்கு டயலாக் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம். 50 தடவை அடிச்சாலும் கில்லுன அளவு கூட வலிக்காது. ஒரு விரலை வச்சு என்ன செய்யலாம்? காது குடையலாம், மண்டையை சொரியலாம், சரக்கு அடிச்சுட்டு ஊறுகாய தொட்டு நக்கலாம். இதை தவிர ஒரு விரல்ல ஒன்றும் செய்ய முடியாது. பாவம் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதி கொடுக்கிறவனு தப்பு தப்பா எழுதி கொடுக்குறேன். நரேந்திர மோடி தந்தி டிவிக்கு பேட்டி கொடுக்கிறாரு. உங்களுக்கு தமிழ்நாட்டு சாப்பாட்டுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அதுல ஒருத்தன் தப்பா எழுதி கொடுத்துட்டான், உப்புமாங்கிறாரு. அவர் எதை கிண்டுறாரோ அதை கரெக்டா சொல்லிட்டாரு. ரவையே இல்லாம உப்புமா கிண்டுற நரேந்திர மோடி உப்புமா தான் எனக்கு பிடிக்கும்னு. ரவைங்கிறத இப்ப கண்டுபிடிச்ச ஒரு பொருளியா? தமிழன் இதுக்கு முன்னாடியே எத்தனை நவதானியத்தை சாப்பிட்டான், அதை சொல்றதுக்கு அவருக்கு துப்பு இல்ல. எனக்கு தமிழ்நாட்டு பொருள்கள்லயே உப்புமா தான் ரொம்ப பிடிக்கும்னா எவனோ தப்பா எழுதி கொடுத்ததை வந்து சொல்ற. இப்படி கேடுகட்ட கூட்டணிகளை அமைத்து நாசமாகி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் அதிமுகவும் இன்று இந்த நாட்டை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அற்புதமான கூட்டணி அமைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணியை அமைத்த பெருமை நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களைத்தான் சாரும். அவர்தான் இந்தியாவில் இருக்க அனைத்து கூட்டணி தலைவர்களையும் ஒருங்கிணைத்தவர். இன்னைக்கு முதலமைச்சர்களை எல்லாம் கைது செஞ்சு இந்த கூட்டணியை உடைக்கலாம் நினைக்கிறாரு நரேந்திர மோடி. அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தாங்க. ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செஞ்சிருக்காங்க. இப்படிலாம் செஞ்சா அந்த கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாரு. வேட்டிய ஒளிய வச்சு கல்யாணத்தை நிறுத்த முடியாது மாப்பிள்ள. நாங்க கோமணம் கட்டிட்டு கூட தாலி கட்டுவோம். அப்படிப்பட்ட துணிச்சல் மிக்க பணங்காட்டு நரி, எந்த சலசலப்புக்கு அஞ்சாத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தலைவர் அமைத்த கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் மதச்சார்பற்ற ஒரு தலைவர் தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக போறாரு. பெண்களை எல்லாம் மதிக்கிற ஆட்சி எங்களுடைய ஆட்சி. யாரு? நாரி வந்தன் யோஜனா. நாரி வந்தன் யோஜனா. நாரினா பொம்பளைன்னு அர்த்தம், பெண். பெண்களுக்கு மதிக்கும் திட்டம் நாரி வந்தன் யோஜனா. இந்த நாட்டில் இருக்க பெண்கள்லாம் என்னுடைய சகோதரிகள். பேட்டி மேரா பேட்டி அப்படிம்பாரு. மக்களை பேட்டியா மகளா நினைக்கிறது கூட பரவாயில்ல. இந்தியாவின் குடியரசுத் தலைவரையே அவமானப்படுத்தினவர் நரேந்திர மோடி. ராமர் கோயிலை கட்டி இந்தியாவிலேயே குடியரசுத் தலைவர் தான் அதை திறந்து வச்சிருக்கணும், அல்லது அந்த கோயில் விழாவுக்கு அவரை கூப்பிட்டுருக்கணும். ஏன் கூப்பிடலன்னதுக்கு காரணம் வேற. அவங்க விதவை, மலை ஜாதியை சேர்ந்தவர். இந்த 2 காரணத்துக்காக அவங்களை கூப்பிடல. இப்ப அத்வானி ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போய் நரேந்திர மோடி உட்கார்ந்து இருக்காரு. குடியரசுத் தலைவர் காப்பி வாங்கி கொடுக்கிற பொம்பளை மாதிரி நின்னுகிட்டு அவங்களை நிற்க வைத்து அவமானம் செய்த போட்டோ இந்தியா முழுவதும் இப்ப அசிங்கமாயிட்டு இருக்கு. குடியரசுத் தலைவரை அவமானப்படுத்திய பிரதமர் சொல்லி, குடியரசுத் தலைவர் இந்தியாவுடைய நம்பர் 1 முப்படைகளுடைய தலைவர் அவங்கதான். பாராளுமன்றத்தை பேச அவங்கதான் தொடங்கி வைக்கணும். இப்படி சகல அதிகாரங்களையும் பெற்றிருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை ஒரு வீட்டுல எப்படி நிப்பாட்டி வச்சிருக்காரு பாருங்க. இதுதான் பெண்களை மதிக்கிற லட்சணமா? இப்படிப்பட்ட நாடகம் போடுகின்ற நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நாள் தான் ஏப்ரல் 19ஆம் தேதி. ஜூன் மாசம் 4ஆம் தேதி அந்த அறிவிப்பு வரும் பொழுது நரேந்திர மோடி வீட்டுல உட்கார்ந்து இருப்பாரு. என் தலைவர் காற்றவர் தான் பிரதமர் ஆவாரு. அந்த பிரதமர் ஆகிற அந்த வைபவத்துல என்னுடைய தோழர் சச்சிதானந்தம் என்னும் நான் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு அவர் பொறுப்பேற்கிற காட்சியை நம்ம டிவியில பார்ப்போம். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறப் போவது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி. 400க்கு மேல் தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு
சி வாட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டு இந்தியா கூட்டணி தான் அதிகபட்ச இடங்களை கைப்பற்றும்னு இன்னைக்கு கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. அதனாலதான் நரேந்திர மோடி திரும்ப 9ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இங்க வந்து லேகிய வைக்க பரப்பிட்டு வந்துகிட்டு இருக்காரு. நீங்க இங்க வத்தல குண்டிலேயே வாடகை வீடு எடுத்து நீங்க இங்கே தங்கி இருந்தா கூட பாரதிய ஜனதா டெபாசிட் கூட வாங்க முடியாது. 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி இந்தியாவில் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி இந்த அருமையான பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகிறது. என்ற என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் மாற்று கட்சி நண்பர்களுக்கும் அனைத்து கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.